சின்ன பையன் சார் அப்படின்ட்டான். தெரியும் அப்படின்ட்டாரு. சார் அவன் விளையாட்டு பிள்ளை சார். தெரியும் சார். அவன் திருசாங்கட சுத்தி தெரியும்டா. பல நேரங்களில் கைய தேவன் தெரியாமலாம் வைக்கிறது இல்ல, தெரிஞ்சுதான் வைக்கிறாரு. சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காது இருக்கும். இதுக்கு மேல நீ வந்து பைபிள் இன்டர்பிரட் பண்ணிக்க. எஸ்டாப்ளிஷ்டு கிடையாது. அவன்கிட்ட இருந்தவன் எல்லாம் தற்குறியல் தான், எல்லாம் சில்லறைகளா தான் இருந்தான். ஆனா என்ன செஞ்சிட்டான்? வந்து ஆட்சி அமைச்சு எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான். நிச்சயமாகவே நீ ராஜாவாக இருப்பாய், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் வசம் திரும்பும் என்று சொல்லப்பட்டது. எப்படா வாய்ப்பு கிடைக்கும் நம்மை ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லி மக்களுக்கு காண்பிக்கலாம் என்று சொல்லி அலைகிறவர்கள் அநேகர். அதில் வித்தியாசமான ஒரு நபர் தான் இந்த ஜஸ்டின். தேர்தல் ரிசல்ட் வந்தது, விஜய் வெற்றி பெற்றார். தெரிந்த உடனடியாக பழைய வீடியோ கிளிப்புகளிலே விஜய் முதலமைச்சராவார் என்கிறது போல பேசின சில பகுதிகளை வெட்டி நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நடந்தது என்பதாக மதுரை ஜஸ்டின் வெளியிட்டிருக்கிறார். அதில் 3 நாட்களிலே சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அதில் இருக்கிறது. ஏப்ரல் 1ஆம் தேதி நடந்த கூட்டத்திலே ஜஸ்டின் பேசி இருக்கிறான். பாருங்கள். சார் திருசாங்கட சுத்தி தெரியும்டா. சார் திருசாங்கட சுத்தி தெரியும்டா. பல நேரங்களில் கைய தேவன் தெரியாமலாம் வைக்கிறது இல்ல, தெரிஞ்சுதான் வைக்கிறாரு. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். இதுவரை முதலமைச்சர் ஆகாத ஒருத்தர் பார்த்து சொல்றேன், நிச்சயமாகவே ராஜாவா இருப்பார். இத கூட்டத்தெல்லாம் பார்த்து பேசல, ஒரு கூட்டத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடியே இதே புல்பிட்ல நான் சொன்னது இப்பவும் நான் சொல்றேன். இதை பார்க்கும்போது விஜய் முதலமைச்சர் ஆவார் என்று சொல்லி ஜஸ்டின் பேசியிருக்கிறது தெளிவாக தெரிகிறது அல்லவா? இதே போல ஏப்ரல் 12ஆம் தேதி பேசியிருக்கிறார். பாருங்கள். அவர் கமெண்ட் பண்ணார்னா சூரியன் கூட உதிக்காதான். உனக்கு இனி பகலிலே இனி சூரியன் உனக்கு வெளிச்சம் தராமல் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காது இருக்கும். இதுக்கு மேல நீ வந்து பைபிள் இன்டர்பிரட் பண்ணிக்க. இதை பார்க்கும் போதும் டிஎம்கே தோற்று போகும், அதாவது உதயசூரியன் தோற்று போகும் என்று துல்லியமாக சொல்லி இருக்கிறார் அல்லவா? மட்டுமல்ல, ஏப்ரல் 19ஆம் தேதியும் ஜஸ்டின் துல்லியமாக சொல்லுகிறார், விஜய் முதலமைச்சராவார் என்கிறது போல சொல்லி இருக்கிறார். சால் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டு. சொல்லுங்க. தாவீது எஸ்டாப்ளிஷ்டு கிடையாது. அவன்கிட்ட இருந்தவன் எல்லாம் தற்குறியல் தான், எல்லாம் சில்லறைகளா தான் இருந்தான். ஆனா என்ன செஞ்சிட்டான்? வந்து ஆட்சி அமைச்சு எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான். நிச்சயமாகவே நீ ராஜாவாக இருப்பாய், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் வசம் திரும்பும் என்று சொல்லப்பட்டது. ஏரோதோட மன்னனோட பையன் தான் அடுத்த ராஜா நினைச்சு போனாய். ஆனா வெளியில ஒரு ஸ்டார் நின்றுகிட்டு இருந்துச்சு. அந்த ஸ்டாரை மிஸ் பண்ணிட்டு அரண்மனைக்கு போயிட்டாங்க. அதனால மேசியா மிஸ் பண்ணிட்டாங்க. திரும்ப ஸ்டாரை பார்த்தாங்க. நான் ஸ்டார்னு வேற யாரையும் சொல்லல, நான் பைபிள்ல வர ஸ்டாரை சொல்றேன். அந்த ஸ்டாரை பார்த்த உடனே அந்த ஸ்டார் கரெக்டா எங்க கொண்டு போயிருச்சு? ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு போயிருச்சு. பாருங்கள், எவ்வளவு துல்லியமாக தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறார். இது வல்லவோ தீர்க்க தரிசனம் என்று சொல்லி பாராட்ட தோன்றுகிறதல்ல. உண்மையிலே ஜஸ்டினை ஒரு விஷயத்திற்காக பாராட்டித்தான் ஆக வேண்டும். சில தீர்க்க தரிசனம் என்று சொல்லி சொன்னார்கள், நடக்கவில்லை. என்ற உடனடியாக வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு ஓடிவிட்டார்கள். இந்த நபர் தேர்தலில் டிஎம்கே தான் வெற்றி பெறும் என்பதாக தீர்க்க தரிசனம் அறிவித்தார். தேவனுடைய சித்தம் போலவே ஒரு ஆட்சியை அவர் அமைக்கப் போகிறார். அது எப்படியாப்பட்ட ஆட்சி என்றால், மீண்டும் இப்பொழுது இருக்கும் ஆட்சியே தொடரும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை. அது நடக்கவில்லை. உடனடியாக தான் ஏற்கனவே பேசின தீர்க்க தரிசன வீடியோக்களை எல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு ஓடிவிட்டான். இன்னொரு நபர், இந்த மாதிரி யார் என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டு அரசியல்ல எனக்கு உணர்த்த காரியம், ஆட்சியில் மாற்றம் இருக்காது. எனக்கு உணர்த்த காரியம் மாற்றம் இருக்காது. இவர் பாருங்கள், டிஎம்கே வெற்றி பெறும் என்று சொல்லி பேசியிருக்கிறான். அது நடக்கவில்லை. வெற்றி பெற்றது விஜய். உடனடியாக வீடியோவை டெலிட் பண்ணியிருக்கிறான். இந்த வீடியோவை தான் மேக்னிஷன் சேனல் நடத்துகிறோம் பேசியிருக்கு. இதற்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து வீடியோவை நீக்கி இருக்கிறான். இப்படி பொய் சொல்லி மாட்டிக்கொண்டதாக பயந்து ஓடுகிறவர்கள் இருக்கிற இடத்திலே தான் சொன்னதை இன்றைக்கு வரைக்கும் டெலிட் பண்ணாமல் வைத்து நான் சொன்னது அப்படியே நடந்தது என்று சொல்லி காண்பிக்கிற ஜஸ்டின் கொஞ்சம் வித்தியாசமான நபர் தான். ஜஸ்டின் விஜய் ஜெயிப்பா, ஜஸ்டின் இப்படி பேசினதெல்லாம் உண்மையா? உண்மை. விஜய் வெற்றி பெறுவார் என்கிறது போல தீர்க்க தரிசனம் போல பேசியிருக்கிறான். உண்மை. ஆனால்
இதை மட்டுமா பேசியிருக்கிறான் என்கிறதான் இங்க பிரச்சனை. இதை மட்டும் பேசவில்லை. இந்த ஜஸ்டின் டிஎம்கே ஜெயிக்கும் என்கிறது போலவும் பேசியிருக்கிறான். ஏப்ரல் 1ஆம் தேதியில் என்ன பேசியிருக்கிறான் பாருங்கள். இது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். இதுவரை முதலமைச்சர் ஆகாத ஒருத்தரை பார்த்து சொல்றேன், நிச்சயமாகவே ராஜாவா இருப்பார். இத கூட்டத்தெல்லாம் பார்த்து பேசல, ஒரு கூட்டத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடியே இதே புல்பிட்ல நான் சொன்னது இப்பவும் நான் சொல்றேன். இல்ல இப்படியா பேசினான்? இல்லை, பாருங்கள் என்ன பேசுகிறாங்க சொல்லி. பட் ஒன் திங் ஐ கேன் சே, இது ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றேன். இதுவரை முதலமைச்சர் ஆகாத ஒருத்தரை பார்த்து சொல்றேன், நிச்சயமாகவே ராஜாவா இருப்பார். may not be immediately but definitely. இத கூட்டத்தெல்லாம் பார்த்து பேசல, may not be immediately but தீர்க்க தரிசனம் என்றால் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? விஜய் இந்த முறை விஜய் தான் ஜெயிப்பான் என்பதாகத்தானே சொல்லியிருக்க வேண்டும். காரணம் தீர்க்க தரிசனம் மனிதன் பேசுவதல்ல, கடவுள் வெளிப்படுத்தி பேசுவது. ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான்? இந்த முறை ஜெயிக்காவிட்டால் அடுத்த முறை எப்போதாவது ஒரு வாட்டி வெற்றி பெறுவான் என்கிறத போல பேசியிருக்கிறான். ஆனால் விஜய் வெற்றி பெற்ற பின் அந்த பகுதியை மட்டும் வெட்டி மாற்றிவிட்டு விஜய் ஜெயிப்பான் என்று தீர்க்க தரிசனம் சொன்னது போல பேசியிருக்கிறான். ஏப்ரல் 12ஆம் தேதி விஜய் வெற்றி வருவான் என்கிறது போல பேசியிருக்கிறான் அல்லவா? கமிங் எலெக்ஷன் அடுத்து யார் வரப்போறா? ஏன்னா தேவன் பல மாற்றங்களை ஏற்படுத்த போறாரு. பல உயர்ந்த இடங்களுக்கு தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வர போகிறார். பூமியின் அஸ்திபாரங்களை எல்லாம் தூக்கி விடுவாராம். அவர் கட்டளையிட்டால் சூரியன் உதிக்காமல் இருக்குமா? இதோட மட்டுமா பேசினான்? இல்லை, பாருங்கள் என்ன பேசுகிறான் என்று சொல்லி. முதலாவது ஒரு எதிர்க்கட்சியை அமர வேண்டும், அரசியலை அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு தனி மெஜாரிட்டியோட எதிர்கட்சியா இருக்கணும். அப்பதான் ஆளுங்கட்சிக்கு எப்பவுமே ஒரு த்ரெட் இருக்கும். அடுத்து ஆட்சி மாற்றங்கள் அவர்களுடைய மனநிலையை பொறுத்து கர்த்தர் ஏற்படுத்துவார். ராஜாக்கள் இருதயத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வெளியில என்ன தேர்தலிக்க கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள மனசுல என்ன நினைக்கிறான்னு கர்த்தர் வச்சிருப்பாரு. அதை வச்சுதான் ஆட்சியில மாற்றங்களை அவர் ஏற்படுத்துவார். ஸோ நம்முடைய விருப்பம் தான். எடுத்தோடனே ஒருத்தர் டவக்கு நேரம் மேலே வரும்போது இங்கே இருக்கிற வீக்னஸை பயன்படுத்தி பல மதவாத சக்தியில் உள்ள என்ட்ராயிரும். அதனால இதை நம்ம பிளான் இப்படி இருக்கு, கடவுளோட பிளான் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. இப்பொழுது எதிர்கட்சி, அடுத்த முறை ஆளுங்கட்சி என்கிறதாக பேசியிருக்கிறான். இதுவாடா தீர்க்க தரிசனம்? அடுத்து ஏப்ரல் 19ஆம் தேதி பேசினதுல விஜய் வெற்றி பெறுவான் என்கிறது போல பேசியிருக்கிறான் அல்லவா? இது எஸ்டாப்ளிஷ்டு கிடையாது. அவன் இருந்தவன் எல்லாம் தற்கூறியல் தான், எல்லாம் சில்லறைகளா தான் இருந்தான். ஆனா என்ன செஞ்சிட்டான்? வந்து ஆட்சி அமைச்சு எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டான். நிச்சயமாகவே நீ ராஜாவாக இருப்பாய், இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன்வசம் திரும்பும் என்று சொல்லப்பட்டது. பேசினது உண்மைதான். ஆனால் இது மட்டுமா பேசினான்? இல்லை, கேளுங்கள் என்ன பேசினான் என்று. I consider your opinion about TVK. வாக்கு வங்கி என்பது முக்கியமல்ல, அது வலுவான வங்கியாக இருக்க வேண்டும். இல்லைன்னா வட இந்தியாவிலிருந்து சில நரிகள் உள்ளே நுழைவதற்கு காத்திருக்கிறது. அந்த மாதிரி நுழைந்து விட கூடாது என்றால் ஒரு எலெக்ஷனை எதிர் கட்சியா இருந்து அடுத்த எலெக்ஷன் ஆளுங்கட்சியா வர்றதுதான் ஒரு அனுபவத்துக்கும் ஒரு சரியான ஒரு எஸ்டாப்ளிஷ்டு இது. அதைத்தான் எல்லாரும் விரும்புகிறார்கள். அதுதான் உங்களோட ஒப்பீனியன். அதை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஏன்னா நமக்கு தேவை சிறந்த தமிழ்நாட்டு ஆள்ற தலைவர் இப்ப தேவையில்ல, தமிழ்நாட்டிலிருந்து டெல்லி ஆளக்கூடிய தலைவர்கள் இப்போது தேவை. ஆமே, தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு டெல்லியை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதுதான் காட்ஸ் பிளான்னா, நம்ம பார்வை ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 5 வருஷம். ஆனால் உறுதியாக 5 வருஷம் உங்களுக்கு ஆட்சி இருக்கு. அதுக்கு நான் கேரண்டி. இந்த முறை எதிர்கட்சி, அடுத்த முறை ஆளுங்கட்சியாக இருப்பேன். அடுத்த முறை அது வருகிற நாட்களில் கரெக்டாக இருந்தா அப்படின்னு. இதுதான் அனைவர் உட்பட நாம் விரும்புகிற காரியம். ஆனால் அதுவே தேவனுடைய காரியமாகவும் இருக்கலாம். ஒருவேளை தேவனுடைய கணக்கு வேறு விதமாகவும் இருக்கலாம். இப்படி இருக்கலாம், இல்லாவிட்டால் அப்படி இருக்கலாம். இதுவாடா தீர்க்க தரிசனம்? ஜெயிக்கலாம் அல்லது தோற்கலாம். இதுவா தீர்க்க தரிசனம்? இது மட்டும் பேசவில்லை. இதே வீடியோவிலே
டிஎம்கே வெற்றி பெறும் என்கிறது போல பேசியிருக்கிறான். தன்னுடைய தலைவன் சொன்ன கொள்கைகளை தமிழகமெங்கும் கொண்டு சென்று எல்லா விதமான முட்டாள்தனமான மத நம்பிக்கைகளிலிருந்து தமிழகம் விழித்தல ஆரம்பித்தது. அது ஒரே தலைவனின் கீழாக இருந்தது. அதனால தான் இன்னைக்கும் தலைவனுடைய போட்டோ போடுவாங்க. அடுத்து அவர் பயங்கரமான ஆங்கில தமிழ் புலமையுடையவர். அதற்கு பிறகு அவருக்கு கீழாக இன்னொரு தலைவனை ஏற்படுத்துகிறார். எல்லாருக்கும் ஹையரார்க்கி கரெக்டாக வருது. இங்கே தலை வச்சவர், தண்டவாளத்தில் தலை வச்சவர், இது பண்ணவர், கட்சியை தலைமை தூங்கி நல்லா ஃபுல் எஸ்டாப்ளிஷ்டில் இருக்கும்போது இன்னொரு தலைவன் என்று சொல்ல முடியாது, ஒரு ரசிகன், ஒரு கலைஞன் உள்ள வராரு. அவர் தலைமைத்துவத்தை ரெண்டா என்ன செய்யறாரு? உடைக்கிறார். ஹையரார்க்கி உடைக்கப்பட்டது. உடைச்ச உடனே ஒரே கட்சி ஒரு எழுத்து சேர்ந்து 2 கட்சி ஆயிடுச்சு. இந்த ஒரு கட்சி அந்த ஹையரார்க்கில வந்துகிட்டே இருக்கு. அந்த கட்சி என்ன செஞ்சிருச்சு? பிரிஞ்சு போய் பெருவாரியான வெற்றியில ஜெயிச்சிட்டாங்க. ஒரு வெற்றியை வைத்து அது நிரந்தரம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அதற்கு பிறகு அவர் மரிக்கும் போது அவர் கட்சி 2ஆக உடைந்தது. ஜா ஜே அப்படி பிரிந்தது. பாருங்க, மனுஷன் எதை விதைத்தானோ இந்த கட்சி பிறகு 2ஆய் உடைந்தது. கைதட்டு. சோ எஸ் அடுத்து சோ எஸ் அப்படின்னு 2ஆ பிரியுது. ஏன் ஒரு கட்சி மட்டும் 2 ஆயிட்டே வருது? ஒரு கட்சி மட்டும் அப்படியே வருது? எவன் தலைவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறானோ அப்படி தலைவனிடமிருந்து பெற்ற அதிகாரங்கள் மட்டும்தான் உங்களை ஆண்டாண்டு காலமாக நிலைத்து நிற்க வைக்கும். உடைத்து விட்டு செல்லுகிறவர்கள் உடைக்கப்பட்டே சிதறுகிறார்கள். தலையில் கைகள் வைக்கப்பட்டு வளர்கிறவர்கள் அவர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். தலைமைத்துவத்தை பின்பற்றுகிற கட்சி நிலைத்து நிற்கும் என்பதாக பேசுகிறான். இது யாருக்கு ஆதரவாக? டிஎம்கேக்கு ஆதரவாக. டிஎம்கே ஜெயிக்கும் என்கிறது போலதான் பேசுகிறான். ஒருவேளை டிஎம்கே வெற்றி பெற்றிருந்தால் இந்த கிளிப்பை வெட்டி போட்டு நான் அன்றைக்கே சொன்னேன் டிஎம்கே ஜெயிக்கும் என்கிறது போல தீட்டியிருப்பான். அடுத்ததாக ஒரு வசனத்தை காண்பித்து அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும், அது உதிக்காதிருக்கும். திமுக தோற்கும், விஜய் ஜெயிப்பான் என்கிறது போல இங்கே காண்பிக்கிறான் அல்லவா? உண்மையிலே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காதிருக்கும், அது உதிக்காதிருக்கும். அவர் நட்சத்திரங்களையும் மறைத்து போடுகிறார். ஸ்டார்ஸை கைத்தறி போடுறார். ஸ்டார்னாலும் சரி, சொல்லுங்க, சன்னுனாலும் சரி, ரெண்டுமே அவர் கையில தான் இருக்கு. கைத்தட்டு. சூரியன் என்பது திமுகவை குறிக்குமாம். நட்சத்திரம் ஸ்டார் என்கிறது நடிகர், ஸ்டார் நடிகர் விஜயை குறிக்குமா? ஓ, சூரியனும் நட்சத்திரமும் கடவுளுடைய கைகளில் இருக்கிறதா என்றுதான் அவன் சொன்னானே தவிர விஜய் வெற்றி பெற்ற பிறகு தனக்கு ஏற்றபடி வெட்டி ஒட்டி விஜய் வெற்றி வருவார் என்று தான் இன்றைக்கு சொன்னேன் என்கிறது போல காண்பிக்கிறான். உண்மையிலே ஏற்கனவே பேசும்போது டிஎம்கே வெற்றி பெறுவதாகவும் பேசியிருப்பான், விஜய் வெற்றி பெறுவதாகவும் பேசியிருப்பான், இப்படி நடக்கும் அல்லது அப்படி நடக்கும் என்றும் பேசியிருப்பான். இது எல்லாமே கணிப்பு. ஜெயித்த பிறகு ஒரு பகுதியை மட்டும் வெட்டி நான் இன்றைக்கு சொன்னேன் அல்லவா என்று சொல்லி தம்பட்டம் அடிப்பது. ஒருவேளை டிஎம்கே ஜெயித்திருந்தா அதான் டிஎம்கேக்கு ஆதரவாகவும் பல காரியங்கள் பேசி வைத்திருக்கிறானே, அதை வெட்டி போட்டு நான் டிஎம்கே ஜெயிக்கும் என்று அப்பவே சொன்னேன் அல்லவா, அதே போல டிஎம்கே ஜெயித்தது என்று சொல்லியிருப்பான். அன்புக்குரியவர்களே, கள்ளர்கள். ஆனால் ஜஸ்டினை பின்பற்றி இன்றைக்கும் மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு முட்டாள்களாக இருக்க முடியும்? யார் ஆட்சி அமைப்பார், யார் சினிமா நடிப்பார், இதையெல்லாம் கூறுவதல்ல தீர்க்க தரிசனம். இந்த ஆண்டு என்ன நடக்கும், அந்த ஆண்டு என்ன நடக்கும், இதையெல்லாம் கூறுவதல்ல தீர்க்க தரிசனம். பேதுரு சொல்லுகிறார், அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நம்மிடத்திலே இருக்கிறது. இப்பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். வசனத்தை கவனியுங்கள், வேத வசனத்தை கவனியுங்கள், திரும்புங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகை மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து வந்த பிறகு என்ன நடக்கும் என்று சொல்லி நமக்கு தேவையான அத்தனையும் தீர்க்க தரிசனமாக நம்முடைய கைகளில் தந்திருக்கிறார். அந்த வசனத்தை கவனியுங்கள். அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாக இருக்கும். மாறாக இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்காக எனக்கு அந்த வேலை கிடைக்குமா, இந்த வேலை கிடைக்குமா, தீர்க்க தரிசனம் பண்ணி சொல்லு. இந்த ஆண்டு யார் ஆட்சி வருவார், அவர் வருவார், இவர் வருவார், தீர்க்க தரிசனம் பார்த்து சொல்லு. இந்த ஆண்டு அந்த நாட்டுக்கு பூகம்பம் வரும்பா, இந்த நாட்டுக்கு பூகம் வரும்பா, இதெல்லாம் சொல்லுவதல்ல தீர்க்க தரிசனம். தயவு செய்து மக்களே விழிப்படையுங்கள். நம்முடைய கைகளில் தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், உயிர்த்தார். அதை விசுவாசிப்பவர்களுக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து சொன்னபடி என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்ல என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா, அதை போல வாழ வேண்டும்.
இந்த உலகத்துக்குரியதுக்காக நாளைக்கு என்ன நடக்கும் என்கிற அடிப்படையில வாழக்கூடாது. கீழானவைகளா இல்ல, மேலானவைகளை நாட வேண்டும். தயவு செய்து மக்களை மனம் திரும்புங்கள், தேவனிடம் திரும்புங்கள்.